ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி ஒரு பச்சை மாங்காய் தூக்கு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இது மாதிரி ஒரு மாங்காய் வாங்கி வச்சுருக்கேன். இதை நம்ம தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு மசாலா வறுத்துக்க போகிறேன். இந்த பச்சை மாங்காய் தூக்குக்கு நம்ம இதை ஊறுகாய் மாதிரியும் நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், சாதத்துலேயுமே அப்படியே போட்டு பரட்டி சாப்பிட்லாம். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் கடுகு, ஒரு 6 காஞ்ச மிளகாய். அந்த மாங்காவுக்கு நம்ம மாங்காய் எந்த சைஸ் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு நம்ம இதை மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்க துண்டையும் அதிலே பல்ஸ் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இடிகள் இருந்ததுன்னா இடிகளில் போட்டு கூட நீங்கள் தூள் பண்ணிக்கலாம். என்கிட்ட இடிகள் இல்லை, அதனால் நான் மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வெந்தயத்தையும் கடுகையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு வெந்தயமும் கடுகும் பொரிஞ்சால் போதுமானது. இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதையும் பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவையும் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க மசாலாவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சிட்டு இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் பல்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். ஊறுகாய் தொக்கு இந்த மாதிரிக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ ஒரு 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் தாளிச்சிக்கலாம். 2 காஞ்ச மிளகாய். இந்த எண்ணெயிலேயே சூட்லேயே நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் தாராளமாக பெருங்காயத்தூள், சும்மா வாசனைக்காக வச்சு கருவேப்பிலை. இப்போ நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் தொக்கு. இப்போ இதுக்கு தொக்குக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா ஒரு 5 நிமிஷம் மேலே எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிடணும். இது நான் முன்ன வாடகைக்கு இருந்த வீட்டில் அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா எனக்கு இந்த மாதிரி தொக்கு செய்ய சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் நான் இப்போ செய்கிறேன். இது சாதத்தோட ஊறு மாதிரியும் தொட்டுக்கலாம், சாதத்தோடையும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வத்தல் போட்டு அரைக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கடுகு வெந்தயம் தாளிச்சிட்டு கொஞ்சம் வறுத்து தூள் பண்ணி போட்டுக்கிட்டு கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி மிளகாய் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மிளகாவில் உள்ள காரம் எனக்கு பத்தாத மாதிரி இருக்குது. நான் அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷம் அடுப்பில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய பச்சை மாங்காய் தூக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கே நல்லா தெரியும். நல்லா சட்டியில் ஒட்டாமல் எந்த அளவுக்கு திரண்டு வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த எண்ணெய்லாம் பிரியுதா, இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடணும். இன்னொரு விஷயம், இந்த மாங்காய் பச்சையாக இருக்கிறதோட லைட்டாக பழுக்க ஆரம்பிச்சு மாதிரி இருக்கிற மாங்காய் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த லைட்டாக ஸ்வீட்னஸோடு இன்னும் சூப்பராக இருக்கும். மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டுவாங்கன்னா மாங்காவில் நம்ம என்ன மாதிரி டிஷ் செஞ்சு சாப்பிட்டாலும் அது செமையாக இருக்கும். இப்போ இதை நான் சாதத்தோடு எப்படி சாப்பிட்லான்னு சாப்பிட்டு காட்டுறேன். நல்லா சுட சுட சோறு, நல்லா மாங்காய் தொக்கு, எப்படி பார்க்கவே செமையாக இருக்கா. இதில் நம்ம சாதத்தை போட்டு பரட்டி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. நம்மளோட மாங்காய் தொக்கு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.